என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே பேசலாம் முதல் நாள் இரவு. மீனம்மா அதிகாலையிலும் அந்தி மாலையிலும் முந்தன் ஞாபகமே. அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தை எல்லாம் ஒரு காவியமே. ஒரு சின்ன பூத்திரியில் ஒளி சிந்தும் ராத்திரியில், இந்த மெத்தை மேல் இளம் தத்தை போல் புது வித்தை காட்டிடவா. ஒரு ஜன்னல் அங்கிருக்கு தென்றல் எட்டி பார்ப்பதற்கு, அதை மூடாமல் தாழ் போடாமல் என்னை தொட்டு தீண்டுவதா. மாமன் காரந்தானே மாலை போட்ட நானே, மோகம் தீரவே மெதுவாய் மெதுவாய் தொடலாம். மீனம்மா மழை உன்னை நினைத்தால் இங்கு எனக்கல்லவா குளிர் காய்ச்சல் வரும். அம்மம்மா வெயில் உன்னை அடித்தால் இங்கு எனக்கல்லவா உடல் வேர்த்து விடும். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறம் மாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது. அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும், உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே அது கண்ணில் நிற்கிறது. ஜாதி மல்லிப்பூவே தங்க வெண்ணிலாவே, ஆசை தீரவே. யாரோ ஒருத்தங்க சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வரக்கூட நிறைய போராடி வர வேண்டி இருக்குது. அங்க நிக்கிறவங்க எல்லாம் அங்க திட்டிட்டு தான் நிக்கிறாங்க. மினக்கெடுக்க போயிடும் போகணும் திட்டினாங்க. எல்லாரும் இவங்க நிக்கிறாங்க உங்களோட வாழ்க்கைக்கு கொடுக்கறதுக்கு. உங்களுக்காக 1 லட்சம் ரூபாய் பணம் யாரோ அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்காகவாச்சும் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குவோங்க. சரி, அன்போட என்னது சரி, உங்களுக்காக உங்களை மாதிரி அழகான கிருஷ்ணர் ராத ஜோடியோடு சேர்த்து 1 லட்சம் ரூபாய் பணப்பரிசை உங்களுக்காக இன்னைக்கு திருமண பரிசாக அனுப்பி வச்சிருக்கணும். யாரோ இருக்காங்க, யாரா இருக்கு? சரி, மாப்பிள்ளை சொல்லுங்க, யாரா இருக்கு? அவ்வளவு உரிமையோட ஒரே ஒருத்தி தானு சொன்னா அக்காவா தங்கச்சியா? தங்கச்சி. சரி, தங்கச்சிக்கு என்ன பேரு? உங்க இருக்கிற கொடுத்துட்டாவா கிஃப்ட் எல்லாம்? இனி வரலாம் நினைக்கிறேன். ஒருவேளை இன்னுமா தெரியல. இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அப்படியே கொடுத்துருங்க இவருக்கு. சரி, அடுத்தது உங்களுக்காக ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்னன்னு சொல்றது, இந்த திருமண வாழ்க்கை இனிமையாகவும் வெளிப்பாகவும் அமையட்டும்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றதாக அனுப்பி வச்சிருக்கிறோம். யாரா இருக்கு? சரி, பொண்ணுகிட்ட கேட்போம். பொண்ணு சைட்ல இருந்து யாராவது அனுப்பிடுங்க. யாரா இருக்கு? எல்லாம் வந்து நிற்கிறாங்க. யாரா இருக்கு? ஒருவேளை அவங்க சம்பந்தப்பட்டவங்களாவும் இருக்கலாம். இந்த பிரேம காட்டுங்க முதல். சரி, பொண்ணு சைடுனா யார்? ஆல்ரெடி வந்துட்டு இருக்க பிரைஸ். ஓகே, யார் அனுப்பினாங்க? அவங்கள விட்டுட்டு சொல்லுங்க, வேற யாரா இருக்கு?
எல்லா கேள்வியும் என்னட்ட தான் வருது. அடுத்த கிஃப்ட் உங்கள் 2 பேருக்காகவும் அழகா உங்களுக்காக ஒரு நேச்சுரல் ரோஸ் பொக்கே ஒன்று அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த பூக்களை போல உங்களுடைய திருமண வாழ்க்கையும் அழகா அமையட்டுக்கும்னு சொல்லி வாழ்த்தி இருக்கிறேன். சரி, என்ன காதல் திருமணம் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ். அந்த காதல் ஆகிட்டு போல இருக்கேன். அரேஞ்ச் பண்ண கெப்பில காதல் ஆகிட்டு போல இருக்கேன். 2 பேரும் முதலையும் அவ்வளவு சுந்தர இருக்குது. கேமராக்காரட்ட வேலை அவையும் ஒத்துழைச்சிருக்கணும். சரி, கேமராக்காரருக்காக இன்னொரு வேலை செய்வோம். சரி, உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே அவங்கள? இல்ல, பிடிச்சிருக்கு தானே உங்களுக்கு அவங்கள? இனி பிடிக்கலன்னு சொல்லல. அதுதான் பிடிச்சிருக்கு தானே, ஒரு வேலை செய்வோம்மா. சரி, என்னன்னு கேட்கறது, அவங்களுக்கு இவ்வளவு நாளும் போன் கழிச்சு எப்படி ஏதாவது சொல்லி இருக்கிறீங்களா? ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? நிறைய ப்ரப்போஸ் பண்ணிருக்கேன். ஆள் தான் ப்ரப்போஸ் பண்ணிடுது. சரி, இப்போ ஒரு வேலை செய்வோம். அவ தானே உங்களுக்கு நிறைய ப்ரப்போஸ் பண்ணி இருக்கிறா. ஆள் பண்ணல, அவ எதிர்பார்க்குறீங்க நீங்க. சரி, அப்ப அந்த மாத்திடுவோம், அந்த வேலையை அவட்ட கொடுத்துருவோம். சரி, இங்க கொடுங்க. அவதான் டக்குன்னு இந்த ரோஸ் பொக்கையும் வாங்கிடுவா. அதனால இப்ப நீங்க அவருக்கு என்ன சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணு சொல்ல மாட்டீங்க. இந்த ரோஸை கொடுத்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க? கொடுங்க பாருங்க. ரோஸ் மட்டும் கொடுத்து எனக்கு ஏதாவது சொல்லணும். எங்களுக்கு சொல்லக்கூடாது, அவருக்கு சொல்லணும். பாவம், நான் நிறைய ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு போன்ல. அப்படி ஏதாவது ஒன்று அடிச்சு விடுங்க. அப்படி இல்லை. சரி, மாப்பிள்ள வந்து செய்யலாம், நீங்க தான் சொல்ல வேணும். வேணுங்க அந்த ரோஸ் பொக்கே. சரி, என்ன சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில அன்போட ஏற்றுக்கொள்றீங்கன்னு சொல்லுங்க பாபா. அப்படி முழங்கால இருந்து இனி என்ன வாழ்க்கை பூரா அவன காலடியில தான். முழங்கால இருந்து அப்படியே அந்த ரோஸ் பொக்கையை கொடுங்க பாபா. என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம். சரி, சந்தோஷமா இருக்குது. அங்க நாங்க கலைக்க அங்க எங்களுக்கு கிளி விழுகுது, வயிறு வேற. பரவாயில்ல, இருந்தாலும் இவ்வளவும் சந்தோஷப்படுத்த சொல்லி யாரோ ஒருத்தவங்க அன்போட உங்களுக்கு பரிசுகளை அனுப்பி இருக்கிறேன். இனிய திருமண வாழ்த்துக்கள் லவன் வினோயான்னு சொல்லி போட்டு வாழ்த்துபவர். சரி, பிரான்ஸ்ல இருந்து வந்து யாரு? தீவனாடா யாரு? மாமாட மகள். அவங்க தான் நான் கொடுத்துருப்பாங்க. பாப்பமா, இவங்களுக்கா எனக்கு உங்களுக்காக இந்த கிஃப்டை கொடுத்தது மாமா நவரத்தினம் குடும்பம் சார்பாக. என்னன்னு சொல்றேன், உங்களுடைய மச்சான் வேற எல்லாரும் மட்டும் நினைக்கிறேன். மாமா நவரத்தினம் குடும்பம் சார்பாக பிரான்ஸ்ல இருந்து சீவனன்னா அனுப்பி இருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து நவரத்தினம் குடும்பம் சார்பாக இந்த பரிசை கொடுக்கட்டாம் என்று அனுப்பி வச்சிருக்காங்க. ஹாப்பியா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? எதிர்பார்த்தீங்களா இப்படியெல்லாம்? அதான் மாப்பிள்ளை தான் வேலை கூடிக்கல. அதான் எதிர்பார்க்காததுதான் சர்ப்ரைஸ். நல்ல கதைக்கக்கூடிய கலகலப்பான ஒருவர் கணவராக கிடைச்சிருக்கிற உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக அமையும் என்று நினைக்கிறேன். இவனா சொல்லியிருந்தார், வர முடியாட்டிக்கு அவளை சந்தோஷப்படுத்தணும் எங்கள் குடும்பம் சார்பாக என்று சொல்லி சந்தோஷமா இருக்கிற உங்களுடைய திருமண வாழ்க்கை 100 ஆண்டு காலம் சிறக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு லவ் சர்ப்ரைஸ் சார்பாக மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு. தேங்க்யூ.